ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சாண்ட்விச் வந்து தோசைக்கல்லில் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எளிமையான முறையில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். இதில் வந்து நம்ம ஒரு 6 ப்ரெட்டு வந்து நான் நெய் வந்து நல்லா தடவி இதை வந்து நம்ம 2 சைடும் நெய்யை வந்து தடவி இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா ப்ரெட்லேயும் நெய் வந்து நல்லா தடவி வந்து வச்சுக்கலாம். நம்ம எளிமையான முறையில் வந்து எப்படி வந்து வீட்டிலே நம்ம செய்கிறது சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்து தனியாக இது கூட இருக்குது. ஆனால் நம்ம வந்து தோசைக்கல்லில் தான் நம்ம வந்து சாண்ட்விச் வந்து செய்ய போகிறோம். நல்லா நெய்யை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் வந்து தடவிக்கலாம். நல்லா நெய் சேர்த்து நம்ம செய்யும்போது நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நெய் வந்து சேர்த்துக்கிறது. எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நம்ம வந்து நெய்யை வந்து தடவிக்கலாம். நல்லா தடவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா எல்லா ப்ரெட்லேயும் வந்து நல்லா தடவியாச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து ஒன்று ஒன்றா சிம்மில் வச்சு நம்ம வந்து அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் நல்லா அது வந்து கொஞ்ச நேரம் காயட்டும் தோசைக்கல். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 சைடும் சிம்மில் வச்சு நல்லா கொஞ்ச நேரம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் அமுக்கி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து சிம்லேயே வச்சு இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்த 3ஐயும் எடுத்து வச்சிடலாம். வச்சு நம்ம 2 சைடும் சிம்லேயே வச்சு நல்லா வேக வைக்கணுங்க. கொஞ்ச நேரம் நல்லா அந்த ப்ரௌன் வர்ற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து வாட்டி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். இதில் வந்து தனியாக வந்து நம்ம முட்டை வந்து செஞ்சு அதில் வந்து சென்டரில் வச்சு நம்ம வந்து அதை சாப்பிட போகிறோம். போதும், நல்லா இந்த பதத்துக்கு நம்ம வந்து எடுத்துடலாம். தனியாக வந்து முட்டை வந்து ஒரு 2 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா 3 இது வந்து நம்ம சாண்ட்விச் வந்து நம்ம செய்ய போகிறோம். 6 ப்ரெட்டு நம்ம எடுத்துக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே வந்து நான் முட்டையில் வந்து மிளகும் உப்பும் சேர்த்து நல்லா இதை வந்து அடித்து வச்சுருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இதுவும் நல்லா வேகட்டும். சிம்லேயே வச்சு நல்லா வேகட்டும். ஏன்னா கருகிடாமல் இதை வந்து இது பண்ணணும். இந்த மாதிரி நல்லா வேகட்டும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா இடையில வச்சு சாப்பிடும்போது நல்லா சுவையாகவும் நல்லா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து வெந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ரெட்டு ஒன்று வச்சு அது மேலே இன்னொரு ப்ரெட் ஆம்ப்லேட்டை வச்சு அது மேலே ப்ரெட்டை வச்சு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.